ஒரே மேடையில் விஜயை ஆதரித்து அண்ணாமலை விளாசிய சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த எஸ்ஆர்எம் அந்த காலேஜ் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்திருப்பார். எனக்கும் அண்ணன் சீமானுக்கும் பெரிய வேற்றுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் தேசியத்தில் தமிழை பார்க்குறோம், அவர் தமிழில் தேசியத்தை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இதுக்கு உடனே மறுபடி பதிலளித்த அண்ணன் சீமான் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை முதல்ல நான் என் தாய்க்கு மகன், அப்புறம் தான் என் மாமியாருக்கு மருமகன் அப்படின்னு பயங்கரமான ஒரு பதிலடி கொடுத்துருந்தாரு. குறிப்பாக ஒரு காலத்துலேயும் பாஜக கூட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்காது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் பி டீமாக வேலை பார்க்குறீங்கன்னு சில ஊடகங்கள் பொய் செய்தியை பரப்புறதே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் சொல்லியிருந்தார், நான் பயங்கரமாக கத்தி பேசி பயங்கரமான போராட்டங்களை முன்னெடுத்தால் கூட நான் வெளியில் வரும்போது நீங்கள் அந்த மாயாண்டி குடும்பத்தாரில் நடிச்சிருந்தவர் தானே அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம கிட்டத்தட்ட 2009 காலகட்டத்திலேருந்து இவ்வளோ நாள் கத்துறோம், அதெல்லாம் தெரியலை. ஆனால் எவ்வளோ கொள்கைகளோ, எவ்வளோ நல்ல விஷயங்களோ, எவ்வளோ மக்களுக்கான தேவைகளோ பண்ணுறோம், அதையெல்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு படத்தில் நடித்ததை சொல்கிறாங்களே அப்படின்னு. அதனால் படத்தில் நடித்தது மட்டுமே நாடாள தகுதியா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் இது மக்களிடையே ஒரு பெரிய தனக்கான ஒரு பேரை ஏற்படுத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக விஜய் அரசியலில் திராவிடன்னு பேசாட்டி பயங்கரமான விஜய்க்கு ஆதரவு நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்கும். எனவே இருந்தாலும் நான் திமுகவை அழிக்க போகிறேன், திமுகவை நீ இருக்கவே செய்யாது, திமுகவா இல்லை தாவேகாவா பார்த்துக்கலாம் அப்படின்னு விஜய் சொன்ன அந்த பேச்சுக்கு அண்ணன் சீமான் தன்னோட ஆதரவை சொல்லியிருந்தார். நீங்கள் இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்.